அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மூலூர் ஏரியால இருந்து ஹல்லிகார் பிரீடு கொண்டாந்துருக்காங்க நம்ம கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு. அப்படி டீட்டெயில் கேட்டலாம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்க. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு? அண்ணா என் பேரு சிவசண்முகம்ங்க. போல்ரேட் இருந்து வர்றோங்கண்ணா. காலங்காலமா ரேஸ் ஓட்டிட்டு இருக்கிறேங்க. ரேக்லா பிரியரா? ஆமா. சரி சரிங்க. அப்புறம் அந்த காலத்தால அழிய கூடாதுன்ட்டு பாரம்பரியமா காப்பாத்தணும்ட்டு அப்படியே ரேஸ்க்குள்ள ஓட்டிட்டுங்கண்ணா. சரிங்க. அப்புறம் கணவர் தேருக்கு காலை கொண்டு வந்திருக்கிறோங்கண்ணா. காலை கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. இப்போ கையில வச்சிருக்கிற வந்து இது காங்கேயம் பிரீடு இல்ல, இது என்ன பிரீடு, எந்த ஏரியால இருந்து கொண்டாந்துருக்கீங்க? ஹல்லிகார் பிரீடுங்கண்ணா. நாங்க மைசூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து பெரியத்துக்கு ஓட்டலான்னு கொண்டு வந்தோம்ங்க. அப்புறம் சரி அப்படியே கணவர் தேருக்கு கொண்டு வரலான்ட்டு கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. இப்போ ஹல்லிகாருங்கீல பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கும். பூரணி லம்பாடிங்கிறது ஈஸியா கிடைச்சிருங்க. ஹல்லிகார் மட்டும் செலக்ஷன் பண்ணி வாங்குறதுக்கு என்ன காரணங்க? செலக்ஷன் நாங்க ரேஸ்க்காக வாங்கிட்டு வந்தோங்கண்ணா. சரிங்க. நாங்க ரேஸ் ஓட்டுறதுக்காக காலை நல்லா ஸ்பீடு வருதுங்கண்ணா. ஸ்பீடு நல்லா வருது. அதனால நம்ம காங்கேயம் காலை இதெல்லாம் ஓட்டலான்ட்டு சரி அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து இப்ப எத்தனை மாசம் கன்றுகளுங்க? இது இப்போ ஒரு 2 வருஷம் இருக்குங்கண்ணா. நீ பல்லு போட்டுக்குங்கண்ணா. ஓட்டுற வயசுங்கண்ணா. ஓட்டுற வயசு ஆயிருச்சு. ஆமா. இது நல்லா ஹைட் வெயிட்டுமா ஏறுங்களா? கண்ணு வருங்கண்ணா. ஹைட்ல வரும். நல்லா ஹைட் வெயிட்டுமா வருங்கண்ணா. சரி ஓகே. இது வந்து என்ன சிறப்பம்சங்களை வச்சு இந்த ஹல்லிகார் பிரீடுன்னு கண்டுபிடிக்க முடியுங்க? நம்ம அந்த ரேஸ் ஓட்டவங்க இந்த காலையில பார்த்தாலே தெரியுங்கண்ணா. நல்லா சூட்டிப்புங்கண்ணா மாடு. சரிங்க. இது வந்து நம்ம வாய் இதுங்கண்ணா, கண்ணு, கொம்பு, இது காது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ் ஷேடு வருங்கண்ணா. காடு இது எல்லாமே அதை வச்சு நம்ம காலை எடுக்கலாங்கண்ணா. இதுலயே பியூர் ஒயிட் இது எல்லாமே இருக்குதுங்கண்ணா. இதுல வந்து நம்ம ஸ்பெஷல் இதுன்னா இந்த ரோஸ் இது வருங்கண்ணா. நம்ம இந்த ரோஸ் ஷேட் அடிக்கிறது ஸ்பெஷல். சரி ஓகே. இந்த ஜோடி கன்றுகள் ரெண்டுமே வந்து வண்டி பழக்கி இருக்கீங்களா? இன்னும் பழக்கம் இல்லைங்கண்ணா. இன்னும் பழக்கம் இல்லைங்கண்ணா. கொஞ்ச நாள் ஆனா பழக்கலான்ட்டு அப்படியே வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. சரி இது வந்து ஜோடி என்ன ரேட்டுமா வருது? ஜோடி இப்போ 2 ரூபா சொல்றோங்கண்ணா. 2 ரூபா சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். அனுசரிச்சு வாங்கிக்கலாம். சரி ஓகே. நீங்க ரேக்லா பிரியர் இருக்கீங்க. எத்தனை வருஷமா ரேக்லா ஓட்டிட்டு இருக்கீங்க? நாங்க 5 வருஷம் 20 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறோம். 5-20 வருஷமா? உங்களுக்கு வயசே 20-25 இருக்க மாட்டேங்குது. தாத்தா காலத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கிறோம். தாத்தா காலத்துல இருந்து பாரம்பரியமாவே அந்த ரேக்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வண்டிகள் இருக்கும்? 2 வண்டி இருக்கு. 2 வண்டி. பிரைஸ் அடிச்சிருக்கீங்களா? பிரைஸ்ல நிறைய ஜெயிச்சிருக்கு. நிறைய ஜெயிச்சிருக்கு. எல்லாமே வாங்கி. சரி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க ரேஸ்? நாங்க ரேஸ் எல்லா ஏரியாவுக்கும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வந்துருக்கீங்க. ரேஸுக்கு போய் அங்க ஜெயிச்சு வர்ற காசை விட கொண்டு போய் மெயின்டைன் பண்ற காசு அதிகமா வந்துடும். ஆமாங்கண்ணா. செலவு காலையிலுக்கு நிறைய பண்ணணுங்கண்ணா. அது எல்லாம் பிரித்துனால இது தெரிஞ்சுக்காதுங்கண்ணா. சரி செலவை பத்தி. ரேக்லா பிரியர்களாட்டி உங்ககிட்ட இன்னொன்னு கேக்குறப்ப ரேக்லா மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும்? தீவனங்கள்லாம் பருத்தி கொட்டை மெயினாங்கண்ணா. கோதுமை தவிடுங்க, அப்புறம் பேரிச்சம்பளம், பாலுங்க, முட்டை இது எல்லாமே கொடுக்கணும். அதாவது மீன் கொழுப்பு சத்து ஏறாம பாத்துக்கணும். ஆமாங்கண்ணா. அது தானிய பொருட்கள் எல்லாம் அதிகமா கொடுப்பீங்க. வர தீவனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பச்சை புல்ல எல்லாம் கொடுப்பீங்களா? பச்சை புல்ல கொடுக்கணும். அதெல்லாம் பருத்தி கொட்டை இதெல்லாம் மட்டும்தான். சரி. இப்போ ரேஸ் ஓட்டும் போது எப்படி அதுக்கு ஓட்டுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாச்சும் தீவனங்கள் மாறுபாடு ஏற்படுமா? இல்ல அதே தானே இருக்குல்ல? அதே தானுங்கண்ணா. சனிக்கிழமை இது மட்டும் குறைச்சிருவோங்கண்ணா. பருத்தி கட்ட வைக்காம. ஏன்னா மாடு வயிறு இதா இருக்குங்கண்ணா. அதனால சனிக்கிழமை ஒரு நாள் நிறுத்திடுவோம். ரேஸுக்கு முன்னாடி நாள் மட்டும் பருத்தி கட்ட வைக்க மாட்டேங்க. செரிமானம் இதுக்கு மட்டும் செரிமான ப்ராப்ளம் வரும். சரி ஓகே. இது வந்து 2 ரூபா சொல்றீங்க. பேசின அனுசரிச்சு தரலாங்கிறீங்க. அதே மாதிரி ஒத்த கண்ணு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அது என்ன ரேட் வருமா? அது 75 ரூபா சொல்றது. 75. அது இதே ஏஜ் தானா? எல்லாம் ஒரே வயசு தானே. எல்லாம் ஒரே வயசு தான். சரி அப்ப இந்த மாதிரி கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அதை அப்படியே கட்டிருங்க. ரொம்ப இந்தல பாத்தீங்கன்னா 2 கண்ணு வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ரெண்டுமே காங்கேயம் பிரீடுங்களா? காங்கேயம் பிரீடு. இது காராம்பசுக்கு வருதுங்க. காராம்பசு காளைங்கண்ணா. காராம்பசு காளை மகள் இல்லைன்னா காராங்காலை. ஆமாங்கண்ணா. பியூர் காங்கேயம். காராம்பசுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காத பிரீடு. கிடைக்காது. கொஞ்சம் ரேர் தான். ஆமாங்க. இது எப்படி ஜோடியா கொண்டாந்துருக்கீங்க? ஜோடியா கொண்டு வந்துருக்கு. ஒரே ஈல்டுல வந்ததா இல்ல வேற ஈல்டுல போட்டதா? 2 வேற மாடு தான். வேற மாடு தான். சரி. ஆனா பாக்குறதுக்கு ஒரே சைஸ்ல அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கிறாங்க 2 பேருமே. அதனாலதான் கேட்டேன். ரெண்டுமே காராங்காலை. இது வந்து எத்தனை மாச கன்றுகள்? என்ன விலை சொல்றீங்க? இது இப்போ 1 வருஷம் இருக்குங்கண்ணா. கண்ணுக்கு 2க்கு விலை 80 ரூபா சொல்லுது. 2க்கு 80 ரூபா சொல்றீங்க? ஆமா. 1 வருஷமான கன்று. 1 வருஷம். சரி ஓகே. இதுக்கு வந்து மோப்பு கீது வச்சு பழகிருக்கீங்களா? அண்ணா இன்னும் காய அடிக்கல. காய அடிக்கல. எத்தனை வருஷத்துல காய அடிப்பீங்க? நாங்க நீ அடிச்சுட்டு நம்ம நீ அடிச்சுட்டு பழக்கிறத பழக்கலாம். இப்ப உங்க வீட்டு வந்து கன்றுகள் வாங்கி இதை காய அடிக்காம அப்படியே இதுக்கு வச்சுக்கலாமா? ப்ரீடிங் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். அதுக்கு வச்சுக்கலாம். சரி ஓகே. ரேஸ்க்கு பிரியப்பட்டு வச்சிருக்கிறதுனால நான் காய அடிச்சு ஓட்டிக்குவோங்க. சரி பூச்சி கொடுறது இல்லைங்க.
சரி ஓகே, ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி ஆளுனாலதான் நாட்டு மாடு முக்கால்வாசி அழிவுல இருந்து மீட் எடுக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ரேக்லா ரேஸ் விரிவுபடுத்தி இளைஞர்களுக்கு ஆர்வப்படுத்துங்க. சரி. அப்படியே பாத்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. ரேக்லா பழக்கின மாடுகள் வேணாலும் உங்களை கிட்ட வாங்கிக்கலாமா? வண்டி பழக்கம் கண்டிப்பா வாங்கி அது இருக்கா? இருக்குது. இல்ல இருக்கா, அது இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராச்சும் நம்ம வளர்த்து தெரிஞ்ச கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நிறைய இருக்காங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். வாங்கியும் தரலாம். சரி ஓகே, அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. என்னோட பேர் சிவசண்முகம், ஊர் வந்து போலரை. கான்டாக்ட் நம்பர் வந்து 7695847478. சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. நன்றிங்க.